மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, அதாவது நோய் நொடினால் ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். மருந்து மாத்திரைகள் தினந்தோறும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னுடைய பிள்ளைகள், கணவரை இவங்களெல்லாம் கவனிச்சிக்கவே முடியலை. நான் அவங்களுக்கு ரொம்பவும் தொந்தரவாக இருக்கிறேன். இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளே இல்லாமல் நான் நல்லபடியாக வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நான் என் குடும்பத்துக்காக நான் வாழணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு பொருளை, அதாவது இது ஆடி மாதங்க. இந்த ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோவில்களும் ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கும். அது கூடவே இந்த நாளில் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் அவங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த நோய் தீரணும், இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது நோய்களாக இருக்குது, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்க எழுந்து நடமாடணும் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும், யாருக்காக வேணும்னாலும் சரிங்க, நீங்கள் மனசார சமயபுரம் அம்மனுக்கு வேண்டிக்கோங்க. அதாவது அவங்களுக்கு உடல்நிலை சரியாகணும். நல்லா ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள இந்த சமயபுரம் கோவிலுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். வரும் பொழுது கை நிறைய உப்பு வாங்கி கோவிலில் நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் உப்பு கரைவது போல் கண்டிப்பாக தீரும். இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கனாலும் சரிங்க, இல்லை இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எப்போ வேணாலும் வேண்டிக்கலாங்க. அம்மனுக்கு நாள் கிழமை எதுவுமே கிடையாதுங்க. எல்லா நாளும் அம்மனுக்கு உகந்த நாள் தான். வேண்டிக்கும் பொழுது நீங்கள் ₹1 ₹11 ஒரு சிகப்பு கலர் துணியில் மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு முடிஞ்சு எடுத்து வச்சிடுங்க. நீங்கள் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த காணிக்கையை கோவில் உண்டியலில் சேர்த்துடுங்க. தாங்க முடியாத எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், நோய் நொடிகளாக இருந்தாலும் சரிங்க, அன்னை ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன்ட்டு நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அம்மா வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடத்தி கொடுப்பாங்க. சக்தி மிகுந்த அம்மனை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.